பிங்களை அப்படின்ற மாதிரியான விஷயமா காலையில எழுந்திருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, வீட்டிலேயே இருக்காங்க, தொல்லை கொடுக்குறாங்க, இல்ல வெளியில எதிரிகள் மிக அதிகமாக தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், தாங்க முடியாத தொல்லைகளாக இருக்கிறது, அவர்களுடைய தொல்லை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக இருந்தது. இவர்கள் நம்ம பக்கமே திரும்பி பார்க்க கூடாது இருந்ததுன்னா அதற்கும் ஒரு மந்திரம் கொடுத்திருக்கிறேன். ரத்தழி எரி என்கிற மந்திரம். அந்த ரத்தழி எரி, ரத்தழி எரி, ரத்தழி எரி பல பேர் பல விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க. நான் என்னெல்லாம் விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன், அத்தனைக்கு யூஸ் பண்றாங்க. நல்லா இருக்குன்னு வேற போன் பண்ணி சொல்றாங்க. இதை வேண்டாத விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னா அதெல்லாம் பண்றாங்க. அதுக்குதான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எதுக்கு அந்த ரத்தழி எரிங்கிறது? டு ஸ்டாப் சம்திங். எந்த ஒரு விஷயமும் நமக்கு கெட்ட விஷயங்கள் நடத்தாமல் இருப்பதற்கு டு ஸ்டாப் சம்திங் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வேண்டாத ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிட்டு அது சந்தோஷத்தை தாங்க முடியாம அது கமெண்ட் பண்றதாகட்டும், வாட்ஸ்அப் பண்றது, அது மாதிரியான விஷயமா அதுக்கு தேங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதை அவங்க காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலே குறிப்பிட்ட நபரை நினைத்துக் கொண்டு அவர்கள் வலது பக்கம் மூச்சு வரும்படியாக நினைத்துக் கொண்டு இந்த ரத்த எரியை அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தாலும் அந்த நபர்கள் பக்கத்திலே இருக்க மாட்டாங்க.